அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 354 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 37 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 37, இலங்கைக்கு 981 ரூபாய் 35 உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சிலையும் அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழிச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், அல் மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ், 1 தினார் இது போன்ற பல கட்டணங்களும் அறவிடுறாங்க. அதே போல் ரேட் இலங்கைக்கு இனி வரும் நாட்களில் 1000 ரூபாயை எட்டும் போல தான் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு ரேட்டு மறுபடியும் உயர்ந்துக்கிட்டு வருது. இப்போ கடைசியாக 992 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. யூஜே, அல்நாதா, ஏஆர்ஒய் இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில் முடிந்த வரைக்கும் அவங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலமாக அனுப்ப பாருங்கள். அதே போல் ஓட்டுநர்கள் முடிந்த வரைக்கும் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுகளை தேடி போக முடியாது. வெளியில் போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஓட்டுநர்கள் இந்த வாய்ப்பை அவங்களுக்கும் பெற்றுக் கொடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் பரக்கத் செய்வார். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 411 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 313 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 400 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 215 ஃபேல்ஸ். தங்க விலையும் படிப்படியாக குறைஞ்சி வருது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் 22 கேரட்டும் நல்லபடியாக குறையணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க மட்டும் தங்கம் விலை கொடுத்து வாங்குங்க. மற்றவர்கள் பொறுமையாக இருங்க, பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். குவைத்துடைய பல ஆண்டுகள் வரலாறாக மாறியுள்ளது. முபாரக் அல் கபீர் பரம்பரையில் ஒரு மன்னர் வரப்போகிறார். இது சம்பந்தமான தகவலை வீடியோட கடைசியில் போட்டுக்கிறேன், நிச்சயமாக பாருங்கள். அதே போல் இலங்கை தூதரகத்தில் நாட்டுக்கு செல்ல அக்காமா இல்லாது பதிவு செய்தவர்கள் இனி வரும் நாட்களில் முன்னாடி போல் நம்பர் லிஸ்டெல்லாம் வராது. இத்தனை நம்பர் எந்தெந்த தேதியில் வரணும் அப்படின்றத ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்டர் போட்டுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 3ஆம் திகதி திங்கட்கிழமை ஜூன் 2024 அவுட் இலக்கம் 5000 முதல் 5999 வரையிலான இலக்கங்கள் உடையவர்கள் மட்டும் இன்றைய தினம் தூதரகத்துக்கு வந்து உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணி கொள்ளுமாறு இலங்கை தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்களே போய் சீல் வச்சுக்கணும், நீங்களே போய் ஸ்டாம்ப் அடிச்சுக்கணும். இதெல்லாமே நீங்களே தான் பண்ணணும். எதுவுமே அவங்க பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதே போல் இன்றைய நாள் இந்த நான் குறிப்பிட்ட இலக்கம் அந்த இலக்கம் வரைக்கும் தான் போகணும். அதுக்கு முன்னாடி உள்ளவங்க 7000 8000 எல்லாம் எந்தெந்த டேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் மட்டும்தான் போகணும். ஒருவேளை இந்த இலக்கத்துக்குரியவங்க இன்றைக்கி போக கிடைக்கலன்னா நீங்கள் நாளைக்கோ நாளைக்கோ போய் எடுக்கலாம். ஆனால் முந்தி உள்ளவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இன்னைய டேட்டுக்கு போகாதீங்க.
ஒரு நாள் உங்களுடைய நாள் பிந்தினதுக்கு பிறகு போனால் பிரச்சனை வராது. ஏன்னா முதல் நாளே போனீங்கன்னா எப்படியுமே போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே போல் தாமதமாகின ஏன் அப்படின்ற கேள்விகள் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாலும் ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி போக முடியலை, 5000லேருந்து 6000க்குள்ளே இருக்கிறவங்க நாளைக்கு தான் போக போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய நிலப்பாடு என்ன, உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத எடுத்து சொல்லுங்கள். அதே போல் இலங்கை தூதரக அதிகாரிகளும் இந்த மக்களுக்கு அவங்களுடைய நிலைமையை அறிஞ்சு நாட்டுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடுகளை வெகு விரைவில் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி சில வீடுகளில் இன்றைக்கு வரைக்கும் பொது மன்னிப்பெல்லாம் போனால் வர முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் உங்களை பிளாக்மெயில் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வரக்கூடிய வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுங்க. حتى 17 يونيو تقدر تغادر البلاد أو تعدل وضعك القانوني من خلال زيارة إدارة شؤون الإقامة. بعد 17 يونيو ما راح تقدر تعدل وضعك القانوني الخاص بشؤون الإقامة. بادر الآن. Until June 17, you can leave the country or adjust your legal status by visiting the Residence Affairs Department. After June 17, you won't be able to adjust your legal status regarding residency matters. முடிந்த வரைக்கும் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்த பாருங்க அக்காமா இல்லாதவர்கள். வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா, நிழலில் காற்றின் வெப்பநிலையை அளவிடுவது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாகும். ஆனால் சூரியனின் கீழ் நேரடி அளவீடுகள் தவறானவை மற்றும் வேறுபட்டவை. மேலும் தற்போதைய வெப்பநிலை மிக அதிகமான ஆபத்து நிறைந்த வெப்பநிலையாக மாறியுள்ளது. இது நேரடியாக ஒரு மனிதனின் தலையில் விழும்போது அதிகபட்ச மயக்க நிலையில் இருந்து உடல் சோர்வு மற்றும் உடலில் இரத்த கொதிப்பை அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. தயவுசெய்து இந்த நாட்களில் சம்மர் சீசனில் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. இந்த வெப்பத்தில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களை பாதுகாத்துக்கோங்க. الشمس طبيعي ان تكون الحرارة عالية لأن الشمس تكون فوق راسنا، والقياسات هذه مو معتمدة على مستوى العالم ولا ناخذ فيها، فتختلف قياس الحرارة لما نقيسها في الرمل. اللون الفاتح يعكس الحرارة، والقار أو الشارع يكون لونه أسود يجذب الحرارة، وبالتالي تكون الحرارة عالية. فالقياس تحت الشمس يعطينا قياسات مختلفة وحرارة عالية، لكن القياس المعتمد هو قياس الحرارة بالظل، وهذا المعتمد على مستوى العالم. அதே போல் நேற்றைய தினத்திலிருந்தே தூசி காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு சில பகுதிகளில். அதே போல் பாலைவன பகுதிகளில் தான் அதிகமான தூசி காற்று பதிவாகி இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி ஓட்டுநர்களே முடிந்த வரைக்கும் இது போன்ற காலநிலையில் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ரோடுகளில் வாகனங்களுக்கு வாகனம் இடைவெளி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பாதசாரிகளை வீதிகளை கடக்கும்போது தயவு செய்து பாதசாரிகளுக்கான கடவைகள் மற்றும் பிரிட்ஜ்களில் முடிஞ்ச வரைக்கும் கடங்க. ஏன்னா இந்த மாதிரியான தூசி சூழலில் ஓட்டுநருக்கு கூட முன்னாடி இருக்கக்கூடிய வியூ தெரியாது. ரொம்ப கவனம். கல்வி அமைச்சகம் சந்தேகத்துக்கிடமான கணக்குகளை கண்காணிக்க சைபர் கிரைம் ஒருங்கிணைப்புடன் பாதுகாப்பு சோதனைகளை தீவிரப்படுத்தி உள்ளது. இந்த வாட்டி யார் யாரெல்லாம் பிட் அடிக்க போகிறாங்க, எத்தனை பேர் மறுபடியும் ஸ்கூல்லையே கிடக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படி இருந்தாங்கன்னா ஓட்டுநருக்கும் பணிப்பெண்ணுக்கும் தான் மறுபடியும் தலைவலி. இப்போ வாங்க மிக முக்கியமான தகவலை பார்த்துடலாம். எதிர்வரும் ஜூலை மாதம் கடைசி, இதுதான் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி வாய்ப்பு. எதிர்வரும் ஜூலை மாதம் இந்த அவகாசம் கிடைக்காது. பொது பணத்தின் நலனுக்காக மின்சார மற்றும் நீர் அமைச்சகங்களுக்கு உள்துறை அமைச்சகத்துக்கும் இடையிலான இணைப்பை அடுத்த ஜூலை தொடக்கத்தில் செயல்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, அக்காம அடிக்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன சம்பந்தம், வாங்க தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் பில்டிங் சில அப்பார்ட்மெண்ட்களை தன்னுடைய பேருக்கு, வெளிநாட்டவர்கள் தன்னுடைய பேரில் ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க, லீஸுக்கு எடுத்திருப்பாங்க, அதை ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த ரெண்ட்டுக்கு எடுக்கிறவருடைய பேரில் தான் தண்ணீர் பில்லும் லைட் பில்லும் பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகும். ஒருவேளை இது வெளிநாட்டவருடைய பக்கம், வெளிநாட்டவர் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி பில்லோ லைட் பில்லோ கட்டாத பட்சத்தில் இன்னும் அதிகமான நிலுவை இருந்துச்சுன்னா அவரால் எந்த ஒரு கணக்கு வழக்குகளுமே உள்துறை அமைச்சகத்தோடு முடிக்க முடியாது. அக்காமா அடிக்கிறதோ லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதோ எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி மம்னு சாஃபரும் விழுந்துடும். அதே போல்
இதே சூழல் ஒரு குவைத்தி பாபாக்கு வந்தால், இப்போ உங்களுடைய கஃபீல் அக்காமா அடிக்கிறதும் உங்கள் கஃபீல் தான், உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்தாரதும் உங்கள் கஃபீல் தான். நீங்கள் நாட்டுக்கு போகணும்னா கூட அக்காமா வேலையிட்டு இருந்தால் தான் போக முடியும், அக்காமா வேலையிட்டு இருந்தால் தான் பணம் அனுப்ப முடியும். ஆனால் இது அனைத்துக்குமே இப்போ சாதாரணமாக உங்கள் கஃபீல் தலையிட்டால் மட்டும்தான் முடியும். இப்போ வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உங்கள் கஃபீல் அக்காமா அடித்தாதான், உங்கள் கஃபீல் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தா தான் உங்களால் இந்த வேலைகளை செய்ய முடியும். இந்த சூழலில் உங்களுடைய கஃபீல் தண்ணீர் கட்டணமோ அல்லது மின்சார கட்டணமோ நிலுவையில் வைத்திருந்தார்னா அவரால் எந்த ஒரு கணக்கு வழக்கம் உள்துறை அமைச்சகத்தோடு பார்க்க முடியாது. அவருக்கும் ட்ராவல் பேன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த கடன் அவர் கட்டி முடித்த பிறகு தான், தண்ணீர் பில்லையும் லைட் பில்லையும் கட்டி முடித்த பிறகு தான் அவரால் எந்த ஒரு மேலதிக நடவடிக்கைகளையும் எடுக்க முடியும். இந்த சூழலில் உங்கள் கஃபீல் யாராவது தண்ணீர் பில்லோ லைட் பில்லோ அரியஸ் வச்சுருந்தாங்கன்னா, நிலுவையில் இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது, 10,000 20,000 தினார் வரைக்கும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே உள்துறை அமைச்சகத்தால் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அக்காமா அடிக்க முடியாமல் போகும், கஃபீலுக்கு லைசன்ஸ் எடுக்க முடியாமல் போகும், எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கஃபீல் ஜெயிலில் இருக்கிறாரு, கஃபீலுக்கு கேஸ் இருக்குது, அக்காமா அடிக்க முடியலை, லைசன்ஸ் ரினுவல் பண்ண முடியலை, தனாசர் எடுக்க முடியலை அப்படின்ற பிரச்சனை. அதே பிரச்சனை தான் இந்த லைட் பில் தண்ணி பில் கட்டாத பட்சத்தில் உங்களோட கஃபீலுக்கு வரும். உங்கள் கஃபீலுக்கு அந்த பிரச்சனை வந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் அக்காமா ரினுவல் பண்ண முடியாமல் போகும். ஒருவேளை அக்காமா காலாவதியாகி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் நாட்டுக்கு போக முடியாது. நாட்டுக்கு போகணுமா இருந்தால் கராமா கட்டிட்டு தான் போக வரும். இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையை, கஃபீல்களால் இன்றைக்கி அக்காமா அடிக்க முடியாமல். இன்ஷா அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கட்டும் எல்லா வல்ல இறைவன். கடைசி ஜூலை மாதம்தான், அதுக்கு பிறகு எந்த ஒரு அவகாசமும் இல்லை. பொது தீயணைப்பு படையின் செயல் தலைவர் மேஜர் ஜெனரல் ஹாலித் அப்துல்லா அல் ஃபஹத் நீர் திட்டங்களுக்கான மின்சார அமைச்சகத்தின் உதவி துணை செயலாளருடன் கலந்துரையாடினார். இது சம்பந்தமான மேலதிகமான விசாரணைகளும் இனிவரும் நாட்களில் மேற்கொள்ளப்படும். சட்டவிரோதமாக தண்ணீர் எடுத்தவர்களுடைய பிரச்சனைகள். அதே போல் எகிப்து நாட்டின் உள்துறை அமைச்சர் குவைத்தின் உள்துறை அமைச்சரை நேற்றைய தினம் சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது பல முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்கள் இந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இந்த எகிப்தியர்கள் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி எல்லாருமே போவாங்கன்னு பார்த்தா இவங்க இன்னமும் போகிற மாதிரி தெரியலை. உள்துறை அமைச்சரோட ஒரு கலந்துரையாடி இன்னும் கொஞ்சம் இந்த நாளை நீடித்து கொடுத்தாங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களை. பிரார்த்தனை பண்ணுங்கள். குற்றவியல் நீதிமன்றம் முகமது அல் முத்தைரி உப சபாநாயகருக்கு பயணத்தடை செய்யவும் மற்றும் 5000 தினார் அபராதம் விதித்து ஜாமீனில் விடுவிக்கவும் வழக்கை அடுத்த ஆகஸ்ட் வரை ஒத்திவைக்கவும் முடிவு செய்தது. காரணம், அமீரகத்தின் அதிகாரத்தை தாக்கி நீதித்துறையை அவமதித்த வழக்கில். உப சபாநாயகருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண குடிமக்களுக்கு, சாதாரண வெளிநாட்டவர்களுடைய நிலைமை என்ன? எப்போவுமே சரியான ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்த நபரையும் அவமானப்படுத்துவதோ விமர்சிப்பதோ தண்டனைக்குரிய குற்றம். ரொம்ப கவனத்தில் கொள்ளுங்க. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மற்றும் குடிமகன் மீதான விசாரணைகளுக்கான ஹலிமாத் பலண்ட் முதல் மேல்முறையீட்டு அமர்வு இன்றைய தினம். அதே போல் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஃபாத்திமா அல் மூவினை விடுவிக்க கோரி கஷேஷன் நீதிமன்றத்தில் உள்ள ஆலோசனை அறையில் எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி அமர்வுகள் அமைக்கின்றன. 2 பேரை வண்டியால் அடித்து கொண்டாங்க. அவங்கள விடுவிக்கிறதுக்கான ஆலோசனைகள் போயிட்டுருக்குது. 2 பேர், அதுவும் குவைத்தி குடிமக்கள் இறந்துருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஒன்று இது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த ஃபாத்திமா அல் மூமினை விடுதலை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. உள்துறை அமைச்சருக்கு கோடான கோடி நன்றிகள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, வண்டியை விட்டால் அரைச்சி மாவாக்கி நம்மள்ட்ட பவுடராக கொடுத்துருவாங்க அப்படின்றதால சில ஓட்டுநர்கள், இந்த ரொம்பவும் விதிமீறல்கள் பண்ணி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள், அவங்களுடைய அந்த பழைய வண்டியை ஸ்க்ராப்பில் போடுறதுக்கு முன்னாடியே புறாக்கு கூட அமைச்சிட்டாங்க. நல்ல வேலை. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல் இதுதான். அபராதம் 250 தினார், அதே போல் 5000 தினாரும் அபராதம். குவைத்துடைய சில பகுதிகளில் மேய்ச்சல் விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 10
முறையீடுகள் பதிவாகி உள்ளன. இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகள் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் அனைவராலும் இமேய்ச்சல்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் முன்னெடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அதிகார சபையின் உத்தியோகபூர்வ தகவல். மீறவங்களுக்கான அபராதம் 5000 தினார் 250 தினார். واللي يأكد على الابتعاد عن كافة الأنشطة البشرية عن المناطق العسكرية والمناطق النفطية مسافة لا تقل عن كيلوين. وطبعا اليوم بحملتنا تم رصد العديد من التعديات اللي تخالف نص المادة، وتم تحرير العديد من المخالفات، وجاري استكمال الحملة مستمرة لمدة شهر بشكل يومي. راح يتم تغطية المنطقة، وعقوبة المادة تصل إلى 5000 في حال تمت إحالتها إلى النيابة، و250 صلحة في حال تقدم المخالف للصلح من الهيئة العامة للبيئة. اليوم ஆடு மேய்ப்பவர்கள் மற்றும் ஒட்டகம் மேய்ப்பவர்கள் பாலைவன பகுதிகளில் நடமாடக்கூடியவங்க இராணுவ தடுப்பு முகாம்கள்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் ஆடுகளை ஒட்டகங்களை மேய்க்க முடியும். கூடாரங்களிட்டு அந்த இடத்தில் தங்க முடியும். அதே போல் சுற்றுச்சூழலை மீறும் எந்த ஒரு நபருக்கும் 250 தினார் முதல் கட்ட அபராதம், அதே போல் 5000 தினார் சுற்றுச்சூழலை சேதம் செய்வர்களுக்கான அபராதம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆட்டுப்பண்ணைகளே ஒட்டக பண்ணைகளே வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம். அதெல்லாம் யார் போகிறா அப்படின்னு கேட்குறீங்களா? 190% பேரை இப்போ ஏமாற்றி கொண்டு வந்து இந்த மாதிரி இடங்களில் தான் வேலைக்கு விடுறாங்க. எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைத்து தொழிலாளர்களையும் பாதுகாக்கணும். நாட்டிலேருந்து பலரும் ஏமாற்றப்பட்டு இந்த மாதிரி ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் பாலைவன பகுதிகளில் கொண்டு போய் விடப்பட்டிருக்கிறாங்க. பல தகவல்கள் தொடர்ந்தும் வெளியாகிட்டே இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் தான் அவங்க அனைவரையும் பாதுகாக்கணும். குவைத்துடைய வரலாற்றிலே கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு பிறகு முபாரக் அல் கபீர் பரம்பரை மன்னராக ஷேக் முபாரக் அல் கபீர், இவர் தான் ஷேக் முபாரக் அல் கபீர். கிட்டத்தட்ட 65-70 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நாட்டை ஆட்சி செஞ்சவங்க. அதுக்கப்புறமா தான் ஜாபர் பரம்பரை, சபா பரம்பரை, இந்த பரம்பரைகள் மேலோங்கி வந்துச்சு. ஆனால் இவ்வளோ காலமும் நீங்கள் இந்த 2 பேரையும் அடிக்கடி கேட்டிருப்பீங்க இல்லையா? ஜாபர், சபா, இந்த பரம்பரைக்குரிய பெயர்களை அதிகமாக கேட்டிருப்பீங்க. ஆனால் முபாரக் அல் கபீர் இந்த பெயர் இவ்வளோ காலமாக பெருசாக புழக்கத்தில் இல்லை. முபாரக் அல் கபீர் மந்தகா மட்டும்தான் பிரபல்யமாக இருந்தது. இந்த முறை அந்த வம்சாவளியைச் சேர்ந்த ஷேக் சபா ஹாலித் அல் ஹமாத் அல் முபாரக் அல் சபா குவைத்துடைய முடி இளவரசராக அடுத்த மன்னராக பதவியேற்றிருக்கின்றார். நேற்றைய தினம் மன்னர் முன்னிலையில் இந்த பதவி பிரமாணம் மற்றும் குவைத்துடைய முக்கிய அரசியல் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. أقسم بالله العظيم أن أكون مخلصا للأمير وأن أحترم الدستور وقوانين الدولة وأذود عن حريات الشعب ومصالحه وأمواله وأصون استقلال الوطن وسلامة أراضيه. بسم الله الرحمن الرحيم. أخي سمو ولي العهد حفظك الله، نهنئ سموكم ونهنئ أنفسنا وشعب الكويت الكريم بتوليكم منصب ولي العهد، راجين الله تعالى أن يوفقكم ويسدد على دروب الخير خطاكم لمواصلة النهضة التنموية لوطننا العزيز وما فيه الخير لأبنائه الأوفياء وصالح البلاد والعباد، فسيروا على بركة الله
تحيطكم عنايته ورعايته والله الموفق. سيدي حضرة صاحب السمو الشيخ مشعل أحمد الجابر الصباح أمير دولة الكويت حفظكم الله ورعاكم، تلقيت بأصدق معاني التقدير والعرفان أمركم السامي بتزكيتي وليا للعهد، مثمنا ببالغ الاعتزاز لإرادتكم السامية وعميق الشكر لثقتكم الغالية التي حظيت بها من لدن مقامكم السامي، وأنني أستشعر شرف التكليف وعظم المسؤولية التي أنيطت بي وثقل الأمانة التي أحمل في عنقي أتحملها أمام الله ثم أمام سموكم وأمام الشعب الكويتي العزيز، فإنني أعاهدكم بعزم وبثبات بأن أكون دوما وافي القسم حافظ العهد العضيد المتين والناصح الأمين لسموكم، متفان بخدمة وطني أمينا على مصالحه محافظا على أمنه واستقراره راعيا لقيمه وأصالته ووحدته، مجتهدا في رفعته وتقدمه، ملتزما بتعاليم ديننا الإسلامي الحنيف ومتمسكا بثوابتنا الوطنية الراسخة، وأنني في هذا المقام أتوجه إلى العلي القدير أن يعينني على حمل المسؤولية القالية، وأن أكون خير سندا وعونا لقيادتكم الحكيمة ومؤازرا لجهدكم المبارك، رافعا أكف الضراعة وأن يكلأ سموكم بحفظه وكريم عنايته، كما نسأله جل شأنه أن يديم على وطننا الحبيب الأمن والاستقرار والمزيد من التقدم والرفعة في ظل قيادة سموكم الرشيدة، وأن يسدد بالتوفيق على دروب الخير خطاكم، والسلام عليكم ورحمة الله وبركاته. أقسم بالله العظيم أن أحترم الدستور وقوانين الدولة وأذود عن حريات الشعب ومصالحه وأمواله وأصون استقلال الوطن وسلامة أراضيه. قواك الله سمو العهد، وهذه الأمانة حملنا بها وأنت كذلك، فالله يعيننا على حمل هذه الأمانة، وما نقول إلا السمع والطاعة لصاحب السمو. ربع تعاونوا ما دل. நிறைய வியாபார தலங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 ஃபோட்டோக்கள் இருக்கும், முடியலவரசர் ஃபோட்டோவும் மன்னருடைய ஃபோட்டோவும். இப்போ கடந்த சில நாட்களாகவே ஒத்த ஃபோட்டோவிலே தான் இருந்துச்சு. ஷேக் மிஷால் அஹமட் அல் ஜாபர் அல் சபா ஹஃபிதல்லாஹு வரா அவர்களுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு. இனி வரும் நாட்களில் முடிச்சூடா இளவரசராக ஷேக் சபா ஹாலித் அல் அஹமட் அல் முபாரக் அல் சபா அவர்களுடைய ஃபோட்டோவும் அந்த இடத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கடைகளில் வியாபார தலங்களில் காரியாலயங்களில் வேலை செய்கிறவங்க இதை மறக்காமல் ஞாபகம் வச்சு 2 ஃபோட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுங்க. ஏன்னா அது இந்த நாட்டில் ஒரு சம்பிரதாயம் மாதிரி நடக்கக்கூடிய ஒன்று. அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய கஃபீல் லைட் பில் கட்டலைன்னா பாதிக்கப்பட போகிறது நீங்களும் சேர்ந்து தான். அதே போல் அக்காமா இல்லாதவங்க குறிப்பிட்ட நம்பர் மட்டும் இன்றைக்கி போங்க, இன்றைக்கி போக முடியாதவங்க நாளைக்கு சரி போங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க, தூதரகத்தோடு போராடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.